Hi guys, welcome back to our channel Jigditos. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராமக்கல் மேடு காத்தாடி வியூ பாயிண்ட்ல தான் இருக்கோம். ஒரு 10 ஸ்டேக்காக நேத்து நைட்டே வந்தோம். நேத்து நைட்டு வந்தது ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடு. ஒரு இடத்துலலாம் செம்மையாக ஜர்க் ஆகிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் எல்லார்கிட்டையும் கேட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இடம் பயங்கரமான ஸ்பாட்டு. ஃபர்ஸ்ட் திங் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதை விட இங்கே அட்மாஸ்பியர் அதை விட சூப்பராக இருக்குது. செம்ம ப்ரைவேட்டான ஸ்பேஸு, ரொம்ப கம்மியான மக்கள். ஒரு அதிகபட்சம் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் தான் இருப்போமே இங்கே. அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இது. இங்கே இருந்து நம்ம டென்ட்டுக்கு கொஞ்சம் நடந்து போனோம். ஸோ அந்த நடந்து போகிற ஸ்பேஸு பயங்கரமாக இருக்குது. அந்த கிளிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நம்ம ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஸோ அதுக்காக தான் டீம் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு போவேன். ஸோ ஜீப்பில் ஏறி போகலாம் வாங்க. குவா இங்க பாரு. அத இத கேட்டேன். ஆமா இது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் குவாவா தடவினுங்கறாங்க இப்போ. ஏய் குவா தடா. அவன நாய் குட்டி எப்படி தடவினுங்கறீங்க? சரிங்க. என்னடா பண்றீங்க என்னைய வச்சு? குகாக்கு இது பிடிக்கும். யானை கூட்டு போயிட்டாச்சு. டென்ட் ஸ்டே பிடிக்கும். இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இல்ல அவன் இந்த மாதிரி தலைகண்ணிலாம் பிரியாணி கேக்குறான் வயித்துல இருக்கும்போது அடி. அவன் தலைகண்ணிலாம் வச்சு இப்படி எல்லாம் போட்டு பெட்ஷீட் போட்டு அங்க போய் உட்கார்ந்து விளையாடுவான். நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இறங்குங்க ஸ்டைலா. உள்ள போணுமா? என்ன கோவக்குள்ள போறீங்க? அப்புறம் அட்வென்ச்சரஸா இருக்கு. கேமரா திருப்பிக்கோங்க. இல்ல அப்படியே போறீங்களா? சரி போங்க போங்க. நேரா இறங்கி லெஃப்ட் காமிச்சனுங்கறா. இல்ல ரோங்க பா. வாங்க அப்படியே வாங்க. இங்க. எப்ப லெஃப்ட்க்கு போணுமா? லெஃப்ட்டா? சந்துக்குள்ளயா? ஓகே. தம்பி வரது டவுட். ஆமா குண்டா இருக்கவங்க வரது டவுட். பொறுங்க 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 பொறுங்க. சாத்தானின் அடுக்கல் டெவில்ஸ் கிச்சன். அப்படியே இல்ல சைடுலயே போங்கடா. ஏய் மாட்டிப்போ போலையடா. பரவாயில்லடா, இதெல்லாம் நான் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடத்துல தான். எப்படி வந்தமுல அண்டான் தப்ப இல்லாத காய் ஒருத்தர்
கண்டிப்பா ஷூஸ் வேணும். செம்மையா வலிக்குது. மோனா பார்த்து கூட்டு வாடா. நீ விழுந்தாலும் பரவாயில்ல, உன் மேல ஏறி வர சொல்லு. மோனா இதுல வர இன்னொரு வழி இங்க இருக்கு பாரு, ஃப்ரீயா. அப்புறம் என்னடா? திஸ் இஸ் அட்வென்ச்சரஸ்ரா. போங்க. நான் ஏன்டா நாளையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. பாதையை பாருங்க எல்லாரும். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்து ரொம்ப சிரமம். பாதையே இல்ல. என்ன வசி? ஐயோ என்ன நடுவுல பள்ளம் இருக்கு. எவ்வளவு அட்வென்ச்சரஸா கூட்டு போயிட்டு இருக்கேன். பயப்படாம வாங்க, கூகுள் இருக்கேன். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. நான் கால் கீழே வச்சிருக்கேன். நீங்க அப்படியே வாங்க, அப்படியே நவுந்து வாங்க. ஏய் பொறுமை பொறுமை பொறுமை. இங்க தலைக்கு தில்ல பத்தியா எப்படி போறாரு பத்தீங்களா? இல்ல கொய்யா கொய்யா போனா கொய்யா. ஏண்டா நாங்களாம் மனுஷன் இல்லையாடா, என்னடா போறீங்க? நானும் மனதே வந்தேன். என்னடா நீங்க? பின்னாடி ஒரு லாகர் வந்தாருல, பின்னாடி லாகரா? ஏய் அவன் வர இருந்தானோ? ஏய் வரான். அங்க இருந்து எப்படி வருதுன்னு தெரியலையா? இருமா நானே இங்க தவந்துட்டு இருக்கேன். அட்வென்ச்சரா இருக்கும்னு நினைச்சிருப்பாரு, ஆனா இவ்வளவு அட்வென்ச்சரா இருக்குன்னு நினைக்கல. அப்படியே கிரால் பண்ணி வாங்க ப்ரோ ஃப்ரண்ட்ல. கமான் கமான் கமான். இதுக்குள்ள ஒரு வாரம் வந்துட்டு போனீங்கன்னா மிலிட்டரி ட்ரைனிங்கே முடிச்சிடலாம் நீங்க. சத்தியமா ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்லா கேர்ள்ஸுக்கும். அப்பா எப்படிதான் உங்க ஒய்ஃப்ல வந்தாங்களோ எனக்கே தள்ளுது. ப்ரோ இப்படியே இருந்திருக்காங்க. vlogger கஷ்டமான உயிரோட வெளிய வந்தாச்சு. ஓகே எல்லாரும் சொல்லுங்க என்ன ப்ரோ? இந்த பிளேஸ் பேர் ஆமப்பாறை. ஆமப்பாறைன்னு பேர் இருந்துச்சுன்னா இந்த பாறையெல்லாம் பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது ஆமை மாதிரியே இருக்கும், அதனால இந்த பிளேஸ் பேர் ஆமப்பாறை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமக்கல்மட்டிலேருந்து பக்கத்தில் ஆஃப் ரோட் ஜீப்பில் தான் வர முடியும். நீங்கள் வரதா இருந்தால் ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா எங்கள் கைடை நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா அவரே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாரு. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வா. இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளெல்லாம் போவேண்ணா, ஜாலியாக இருந்தால் போதும்னா அப்படியே வந்து ஓரமாக இருந்துக்கலாம். அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, சில்லுன்னு இருக்கா சுட சாப்பிடு. மாங்க மாங்க அதெல்லாம் பண்ணிட்டா பொரியூர்னா கைஸ், கைஸ் அடிக்கிற பொரியூர்னா கோயிலே பொரியூர்னா
கிரவுண்ட்லேருந்து ஒரு 3500 ஃபீட்டு ஹைட்டில் இருக்கோம் நாங்கள். இந்த ஸ்பாட்டு வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க, கரெக்டான பிளேஸ் தெரியல. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போனால் கேரளா, கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு, அந்த மாதிரி இப்போ வந்து இருக்க இடம். அது எப்படி மீன் பண்ணுறோன்னா இருக்கும், ஜீப் விட்ட இடம் வந்து கேரளா, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். நடந்து வந்து அப்படியே கேமரா வந்து குறவன் குறத்தி சிலைக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ தெரியுதா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் குறவன் குறத்தி. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து 25 ருபீஸும் குழந்தைங்களுக்கு வந்து 15 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம சூசைட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்ல, அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா சரியான பெருசாக இருக்குது. ஸோ முன்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குறவன் குறத்தி சிலை இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இடுக்கி டேம் கட்டுறதுக்கு லொக்கேஷனே காமிச்சாங்களாம். ஸோ டேம் என்னமோ 60 கிலோமீட்டர்ஸ்க்கு அன்சைட் இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டாச்சு ஏன் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அங்கே இருந்தோம். ஸோ அதான் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தோம்ல காத்தாடி வியூ பாயிண்ட்டு. ஸோ அது அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா குட்டியோட தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கதான் காத்தாடி வியூ பாயிண்ட், காலங்காத்தால பண்ணுது. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் சூசைட் பாயிண்ட் வந்து இங்கே போனோம். ஸோ இப்போ வந்து நம்ம குறவன் குறத்தி சிலைக்கு வந்துருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்க்க குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கீழேருந்து நீங்கள் மேலே ஏறி அப்படியே நடந்து தான் வரணும், காரை விட்டு. ஸோ கால் வராது. ஸோ நாங்கள் ஜீப்பில் வந்ததுனால ஆஃப் ரோடில் அப்படியே ஏறி மேலே வந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு ஃபீமேல் ஒரு சைல்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கேருந்து வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறோம். அப்படி தெரியுது பாருங்களா. ஸோ இதுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எல்லோரும் அக்கா அம்மா ஏற மாட்டாங்க. இது ஒரு பறவைக்கு ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை வந்து குறவன் குறத்தி சிலை. ஸோ எல்லாம் கீழே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கல்ல. இதான் நம்ம வந்த ரூட்டில் தான் நைட்டு வந்தோம். ஸோ நைட்டு வரும்போது செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு 4x4 வச்சுருந்தீங்கன்னா செம்ம ஜாலியாகவே வரலாம். பட் நாங்கள் 2x2 வந்ததுனால ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கீழே அடிப்படுன்னு சொல்லிட்டு சும்மா பயந்து வந்தோம். மற்றபடி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரூட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம டென்ட் ஸ்டே வந்து இது நைட்டு இதில் பார்க்கும்போது ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. காலைல வைபாக செம்மையாக இருக்குது பார்க்க. இங்கே தான் வந்து ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நைட்டு இங்கெல்லாம் டர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே கூட வாத்து இருக்குது பாருங்கள். அது இருக்கு பாருங்கள், வாத்து 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 இங்கே பாருங்கள். சின்னதாக ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுனால ஸோ இங்கே ஹோம் ஸ்டே மாதிரி நடத்திட்டு இருக்காங்க எல்லோரும். இங்கே அவங்களோட இது வந்து வாழ்வாதாரமே இது நம்பி தான் இருக்குது. ஹோம் ஸ்டே ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மிங் மாதிரி பண்ணுறாங்க.
இது ஒரு ஸ்டே ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு வந்தது ஒரு ஸ்டே, இது ஒரு ஸ்டே. ஃபார்ம் வச்சுருக்கிறது அவங்க அண்ணன் தான் வச்சுருக்காரு. காத்தாடி ஃபார்ம் ஸ்டே. ஸோ இதில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கேங் அங்கே கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, இருங்க நம்ம கேங்கை போய் காட்டுறேன் நான். ஸோ சன்ரைஸ் ஆனால் இந்த சைட்லேருந்து தான் ஆகும், அந்த பீக்லேருந்து செம்மையாக இருக்கும்னு சொன்னார். வீடியோஸ்லாம் அவங்க வச்சுருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம கேங் வந்து இது மாதிரி ஜீப்பில் ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு சரியான டயர்டு மோடில் நின்றுட்டுருக்காங்க. குழந்தைக்காக சரியா எப்படி ரொம்ப நேரம் கேட்குறேன். மோனிகா ஆப்பிள் டென்ட்டுக்குள்ள ஆப்பிள் இருக்கு, தம்பிக்கு எடுத்துட்டு வந்தா. நான் தான் போயிட்டு வந்தேன். ப்ரோ வாழைப்பழம் இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம், அதுங்க 2வது டென்ட்டில் இருக்கு. வாழைப்பழத்தை ரசம் சாப்பிடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். எடுத்து வரவா? சொல்லிட்டல குழந்தைக்கு மேகி கேட்டேன். குழந்தைக்கு வேணாம், பெரிய மேகி, பெரிய குழந்தை. புரியல எனக்கு. ஃப்ரெஷ் சப்பாத்தி இப்போ சூடா. காத்தாடி ஃபார்ம் ஸ்டே நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது. ஸோ இப்போ மார்னிங் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங்லாம் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே காட்ட முடியும். ஸோ இது வந்து அவர் ஸ்டே பண்ணுற இடம். ஸோ நம்மளுக்கு எல்லா டென்ட்ஸ் வந்து கீழே இருக்குது, காமிக்கிறவங்க சாப்பிட வேண்டியதானே, ஏன் இன்னும் வந்துட்டு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போகிறதுக்கே. இங்கே பாருங்க, ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பேக் வியூவும் காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும். அப்படியே நடந்து போய் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பேக் வியூ. நம்ம எங்கே இருந்தோன்னா நம்ம டென்ட் வந்து தோருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம டென்ட்டு. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் எடுத்தோம். பட் நம்மளால் ஃபாக் ஆகிடுச்சு, நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இவங்களோட ப்ரோ தான் வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இங்கே இது வந்து இங்கேருந்து வியூ. இங்கேயே நீங்கள் ப்ரைவேட்டாக ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நைட் டைம்லாம் இங்கே செம்மையாக இருந்துச்சு பார்க்க வியூ வந்து. ஸோ இங்கேருந்து வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே டென்ட் ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி திரும்பி பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும் வியூவு, ஆல்மோஸ்ட் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்மளை வந்து கைடை கூட்டின்னு வந்தது வந்து கோகுல் ப்ரோ. ஸோ அவர் வந்து கிளம்பிட்டார். ஸோ சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய், உங்கள் நேம்? அனீஷ். இந்த ஹோம் ஸ்டே எத்தனை? 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷமாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பண்ணி தருவார். ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லணும் எங்களை. நைட்டும் நல்லா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணார். காத்தாடி ஃபார்ம் ஸ்டே. காத்தாடி ஃபார்ம் ஸ்டே. ஸோ டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். பாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சனு. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காமிக்கிறேன். அப்படியே சுற்றியே வந்துட்டேன் ஹோம் ஸ்டே. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இங்கே தனியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ வாங்க போகலாம். ஸோ நான் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா பேகு ப்ளஸ் இடுப்பில் மாட்டுறேன் இந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாருன்னே சொல்லணும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு அளவே இல்லை. நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னோன்னே அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்றதையும் விட்டுட்டு எங்களுக்காக கார் நாங்கள் மேலே வரைக்கும் வரல, ஸோ அங்கேயே விட்டுட்டோம். ஸோ கார் எங்களுக்காக அவர் காரில் எடுத்துகிட்டு போய் இங்கே காராண்ட ட்ராப் பண்ணுறேன்னாரு. ஸோ இந்த மாதிரிலாம் யாருங்க பார்த்துப்பா சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக வந்தாலும் நெக்ஸ்ட் டைம் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து சன்ரைஸ் காமிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்தீங்கன்னா காத்தாடி ஃபார்ம் ஸ்டேயில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் நைட்டு செம்ம பயமாக இருந்துச்சுல மணிக்கா.
இப்போ நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா ட்ரிஃப்டிங் போடுறாரு அண்ணன். ஆஹா நிறுத்திட்டாரு. பின்னாடி பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. கார் வரும் வேகமா. இல்லை பின்னாடி ஃபுல்லாக போயிட்டு வரலாம். அப்படியா? பின்னாடி ஃபுல்லாக போயிடுறியா?